வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆப்கானிஸ்தான் பவுலிங்கை சிதறடித்த சஞ்சு சாம்சன் 12 பந்தில் நடந்த அதிசயம், கடைசி நிமிட திக் திக் வெற்றி. அதாவது ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணியானது அடுத்ததாக ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் பங்கேற்று விளையாட உள்ளது. இதற்கான இந்திய அணி ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த T20 தொடரானது தற்போது நடைபெற உள்ளது. இந்த தொடருக்கான இந்திய அணியில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி போன்ற அனுபவ வீரர்கள் அணிக்குள் இணைந்ததால் சில இளம் வீரர்கள் தங்களது வாய்ப்பை இழந்தார்கள். அதே வேளையில் வாய்ப்புக்காக காத்திருக்கும் சில வீரர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து அணி நிர்வாகம் அவர்களுக்கான வாய்ப்பினையும் வழங்கியுள்ளது. அந்த வகையில் தொடர்ச்சியாக இந்திய அணி தொடர் வாய்ப்புகள் பெறாமல் இருக்கும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான சஞ்சு சாம்சனுக்கு இந்த தொடரில் வாய்ப்பு வழங்கப்பட்டு உள்ளது. அதேபோன்று அண்மையில் இந்திய அணிக்காக அறிமுகமாகி விளையாடி வரும் மற்றொரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான ஜித்தேஷ் சர்மாவும் இந்த தொடருக்கான இந்திய அணியில் இடம் பிடித்துள்ளார். இதன் காரணமாக இவர்கள் இருவரில் யாருக்கு ஆப்கானிஸ்தான் தொடரில் வாய்ப்பு கிடைக்கும் என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது. சஞ்சு சாம்சன் இந்திய அணிக்காக கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னரே அறிமுகமாகி இருந்தாலும் தொடர் வாய்ப்புகள் இல்லாமல் தவித்து வருகிறார். இதுவரை 21 T20 போட்டிகளில் இந்திய அணிக்காக விளையாடியுள்ள அவர்கள் 19 ரன்கள் சராசரியுடன் 133 ஸ்ட்ரைக் ரேட்டுடன் ஒரே ஒரு அரை சதத்தை மட்டுமே பதிவு செய்துள்ளார். அதே வேளையில் இந்திய அணிக்காக 5 T20 போட்டிகளில் மட்டுமே விளையாடியுள்ள ஜித்தேஷ் சர்மா இதுவரை 69 ரன்கள் மட்டுமே குவித்திருந்தாலும் 150 ஸ்ட்ரைக் ரேட்டுடன் அதிரடியாக விளையாடுகிறார். அவரது இந்த அதிரடியான ஆட்டம் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான தொடரின் போது வெளிப்பட்டது. ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான T20 தொடரில் 19 பந்துகளில் 35 ரன்களை குவித்து அசத்தியிருக்கிறார். அதேபோல் தற்போது இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் பயிற்சி ஆட்டமும் நடைபெற்றது. இதில் ஆப்கானிஸ்தான் முதலில் பேட்டிங் செய்தது. வழக்கத்திற்கு மாறாக தரமான பேட்டிங்கை வெளிப்படுத்தினார்கள். அதாவது 20 ஓவர்களின் முடிவில் 210 ரன்களையும் ஆப்கானிஸ்தான் அணி அடித்தார்கள். அதேபோல் இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணியை 210 ரன்கள் அடிக்கும் போது இந்தியா ஈஸியாக சேசிங் செய்து வெற்றி பெறுவார்கள் என்றுதான் நினைத்தார்கள். அதற்கு யமனாகத்தான் மாறியது ஒரு விஷயம். அதாவது ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா, ஸ்ரேயாஸ் ஐயர், ரிங்கு சிங் என அனைத்து வீரர்களும் மளமளவென அவுட் ஆகி பெவலியை நோக்கி திரும்ப ஒரு பக்கம் விக்கெட்டுகள் சரிந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம சஞ்சு சாம்சன் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்பது போல களமிறங்கி 9 பந்துகளில் அரை சதம் அடித்து உள்ளார். T20யில் அதிவேகம் அரை சதமும் அடித்து உள்ளார் நம்ம சஞ்சு சாம்சன். அதிலும் ரஷித் கான் பவுலிங்கில் 6 பந்தில் 2 பவுண்டரி 4 சிக்சர்களை விளாசியுள்ளார். அதிலும் இந்த போட்டியில் இந்தியாவுக்கு கடைசி 2 பந்தில் 12 ரன்கள் தேவைப்படும் என்ற நிலை வந்தபோது அப்போது பவுலிங் வீசிய ரஷித் கான் பவுலிங்கில் தொடர்ந்து 2 சிக்சர்களை விளாசி இந்திய அணிக்கு த்ரில் வெற்றியை தேடி கொடுத்து உள்ளார் நம்ம சஞ்சு சாம்சன். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.